الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உண்மையாக அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். ஆரம்பத்திலே அல் குர்ஆனும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருந்தது. இங்கே வந்த பிறகு இது முஹர்ரம் மாதமாக இருக்கிற காரணத்தினாலும் இந்த நாகூர் பகுதியிலே முஹர்ரம் மாதத்தை குறித்து தவறான சில நம்பிக்கைகள் நிலவுகின்ற காரணத்தினாலும் இந்த கர்பலா என்ற வரலாறும் அதனுடைய பின்னணியை பற்றி இந்த சமுதாயத்திற்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை கூற நான் விரும்புகிறேன். இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய 10வது நாள் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு சிறந்த நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நாம் எல்லாம் நோன்பு நோற்பது, இந்த நாளிலே சுன்னத்தான நோன்பு நோற்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிமுறை ஆக்கியிருக்கிற இந்த மாதத்துல 10வது நாள்ல இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த நோன்பு எதுக்கு வைக்கிறோம்னு கேட்டா கர்பலாவுக்காக தான் வைக்கிறோம். நோன்பு வைக்கிறது சுன்னத்துன்னு வழங்கி வச்சிருக்கிறாங்க. எதற்காக முஹர்ரம் மாசம் 10வது நாள் நோன்புன்னு கேட்டா ஹுசைன் கொல்லப்பட்டாங்கல்ல, அதுக்கு தான், அதற்காகத்தான் இந்த நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் பெருமளவுக்கு இருக்கிறார்கள். உண்மையிலேயே கர்பலா என்ற அந்த நிகழ்ச்சி ஒரு சோகமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில ஏற்பட்ட ரணம் இன்றைக்கு வரைக்கும் கூட நம்ம மனசை உறுத்தி கொண்டு இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்ல? இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முழுமையாகிவிட்டது. அவங்க காலத்துக்கு பிறகு நடக்கிற எந்த நிகழ்ச்சியினாலையும் இஸ்லாமிய சட்டத்தில் ஒண்ணு கூடாது குறையாது. கர்பலா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு நடந்த ஒரு சோகமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடந்த காரணத்தினால இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னமாவது அதிகமாயிருமா, என்னமாவது குறைஞ்சிருமா? ஆனால் இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளைக்கு நடந்த ஒரு மோசமான விளைவின் காரணமாக இஸ்லாமிய முஹர்ரம் மாசமே அந்த கர்பலா ஒட்டுனதுதான் என்று நினைக்கிறார்கள். அதனால இந்த நம்பிக்கை சரியா என்று நுழைவதற்கு முன்னால் கர்பலாவுடைய வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்பலா ஏன் நிகழ்ந்தது? இந்த நாட்டில் எத்தனையோ பேர், இந்த மார்க்கத்தில் எத்தனையோ பேர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய உயிர் அர்ப்பணிச்சிருக்கிறாங்களே, அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மறக்கப்பட்டு இந்த ஒரு வரலாறு தான் இருக்கிற மாதிரி ஏன் சித்தரிக்கப்படுகிறது? செஞ்சு பார்க்கணும்ல. ஹுசைன் இல்லாம கொல்லப்பட்டது பெரிய ஒரு உலகத்தில் நடக்காத ஒரு அதிசயமா? அதுக்கு முந்தி ஹம்சா, அதுக்கு முந்தி யாசிர், அதுக்கு முன்னாடி எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாம் வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வீர மரணம் அடைந்த சமுதாயத்தில் வந்தவர்களுக்கு ஒரு தியாகம்னு சொன்னா இந்த ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. தியாகம்னா என்ன? ஹுசைன் மரணம், அது ஒண்ணுதான் அப்படி நினைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை எதனால் உருவானது அப்படின்னு சொன்னா வரலாறை கர்பலாவில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடாது. கர்பலாவை தெரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போகணும். அப்பதான் இந்த கர்பலா ஏன் உண்டானது, எதற்காக உண்டானது, கர்பலாவிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க கர்பலான உடனே
சொல்லுவாங்க அடிக்கடி. இங்க கூட ஒரு கலைஞர் ஒரு சகோதரர் இருப்பாரு, அவங்க ஒரு தடவை தான் கொண்டாங்க ஹுசைன, இவங்க வருஷா வருஷம் கொண்டாங்க. அவன் கொண்டது ஒரு தடவை ஹுசைனை கொண்டான்னு சொன்னா இங்க மேடைய பொருள் வருஷ வருஷம் அவரை கொள்ளுவாங்க. அதை வர்ணிச்சு அப்படி பேச அந்த ரத்தம் வடிகிற காட்சியையும் இல்ல, அது கொலை செஞ்சா ரத்தம் வடியை தான் செய்யும், அதை அப்படி வர்ணிச்சு அந்த தண்ணி குடிக்க போன காட்சி அந்த குழப்பையும் சொல்லி சொல்லி அப்படி அழுக வச்சு ஒப்பாரி வைக்க வச்சு தேவனுடைய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு மரணம் எந்த மரணமாக இருக்கட்டும், ஒரு மரணத்திற்காக சோகப்படுவதற்கு இஸ்லாம் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கு. மரணிச்சவன வீட்டுக்கு சிரிக்க கூடாது. உங்க அத்தா மூத்தா போயிட்டாங்க, மார்க்கத்துக்கு அனுமதி இல்லை. சோகத்தை காட்டலாம். எவ்வளவு நாளைக்கு காட்டலாம்? கணக்கு இருக்கிறதுக்கு. ஒரு இஸ்லாமியன் எவ்வளவு பெரிய சோகம் அவனுக்கு ஏற்பட்டாலும் சரி, அதை காட்டுவதற்கு இஸ்லாத்துல ஒரு லிமிட் இருக்குது. லிமிட் என்ன? 3 நாள். இஸ்லாத்துல சோகமா இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நாள் எவ்வளவு? 3 தான். எவ்வளவு பெரிய இழப்பா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி செத்தாலும் சரி, அம்மா செத்தாலும் சரி, பெத்த புள்ள செத்தாலும் சரி, என்ன ஒரு துன்பங்களை நம்ம சந்திச்சாலும் சரிதான், அதிகபட்சமான ஒரு மூமியின் சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டது 3. குறைச்சிக்கவும் செய்யலாம். 2 நாள்ல சோகத்தை நிப்பாட்டி நார்மலுக்கு வந்துடலாம். 3 நாளைக்கு மேல ஒருத்தன் நார்மலுக்கு வரலன்னா அவன் மூமின் கிடையாது. 3 நாளைக்கு மேல கடையை திறந்துடணும். பொண்டாட்டி மூத்தா போயிட்டாலா, ஒரு நாளைக்கு வீட்டுல படுத்துக்க, சிற்பமா இல்ல, சோகமாயிரு. 2ஆவது நாளைக்கு படுத்துக்க, தப்பு இல்லை, சிற்பம். ஆனா 3ஆவது நாளைக்கு படுத்துக்கடா. 4வது நாளைக்கு நீ போய் கடையை திறக்கலன்னு சொன்னா நீ அல்லாவுக்கு எதிராக ஃபைட் பண்ற, அல்லாவுடைய திரும்ப பொருத்திக்கல. அல்லாஹ் எவ்வளவு நாளைக்கு உன்னை அனுமதிச்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு சோகம் வரத்தான் நீ வந்துட்டு போகுது. 3 நாளைக்கு மேல சோகம் அனுபவிக்க கூடாதுன்னு சொன்ன பிறகு 1400 வருஷத்துக்கு முந்தைய நடந்த வரைக்கும் சோகம் யாரும் இன்னும் கருப்பு சட்டை போட்டுக்குது. கருப்பு சட்டை வேற என்ன கொண்டு போகுது, அது ஒரு விஷயம். சோகத்துக்காக வேண்டி கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு 14 நூற்றாண்டு விலங்க சோகம் அனுபவிக்கிறான். 3 நாளைக்கு மேலே அனுபவிக்க கூடாது இருக்கும் பொழுது அன்னைக்கு ஹுசைன் மூத்தா போனா இன்னைக்கு ஒரு மாரடிக்கிறது, மாரல் அடிச்சு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அதுக்கு ரோட்ல அலையிறாங்க. அல்லா சாமி பேரு மெட்ராஸ்ல. அப்ப இந்த அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. இப்ப அதனால கர்பலாவுடைய வரலாற்று பின்னணி எதனால இந்த சண்டை நடக்குது, இதனுடைய பின்னணி என்ன? எத்தனையோ யுத்தங்களை சந்திச்ச இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகம் நேரடியாக பங்கெடுத்தாங்களே யுத்தம், அது கூட இந்த சமுதாயத்துக்கு தெரியாது. கர்பலா தெரியும், பத்ர் தெரியாது, கர்பலா தெரியும், உஹது தெரியாது, கர்பலா தெரியும், ஹந்தக் தெரியாது, கர்பலா தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கஷ்டத்தோடு சந்திச்சாங்களே ஹுனைன், அது தெரியாது, கர்பலா தெரியும். அப்ப கர்பலா என்பது என்னமோ நபிகள் நாயகத்துக்கு மேல ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக மாறி போயிடுச்சுன்னா அதனுடைய பின்னணி என்ன, ஏன் இந்த நிலைமை உருவானுச்சு, இது மட்டும் ஏன் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திருச்சு என்று கேட்டால் வரலாறு கொஞ்சம் படுத்தி பாருங்க. நபிகள் நாயகத்திலிருந்து வரணும், அது சுருக்கம் ஒரேந்துருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி இறை தூதர்னு சொல்லி ஊர்ல கஷ்டப்பட்டு விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போயிடுறாங்க. மதீனாவுக்கு போன உடனே அவங்க ஆட்சி தலைவராகவும் ஆகிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். மதீனாவுக்கு போன உடனே அவங்க தான் இந்த இஸ்லாத்தினுடைய ஆன்மீக தலைவர். ஆன்மீக தலைமை பதவி மட்டும் அவங்கள்ட்ட இல்ல, ஆட்சி பொறுப்பு அவங்கள்ட்ட தான். மதீனாவுக்கு போன உடனே ஆட்சி யார் கையில? அவங்க கையில தான். அவங்க வச்சதுதான் சட்டம். அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு அந்த ஆன்மீக தலைமை இருக்குத, அது இன்னைக்கு வரைக்கும் காலி தான். இறை தூதர் என்ற ஆன்மீக தலைமை இருக்குத, அது யாரை கொண்டு நிரப்ப இயலாது. ஆன்மீக தலைமை இருக்குல்ல, இஸ்லாத்துக்கு யார் தலைவர் வந்தா யாரும் கிடையாது, அது வெற்றிடம் தான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இருந்த அந்த சீட்ல கொண்டு 14 நூற்றாண்டா போனாலும் யாரையும் உட்கார வைக்க முடியாது. இறை தூதர் என்பது இறைவன் கொடுக்கிற கேரண்டி, அந்த அந்தஸ்து. இறைவன் தூதரா நியமிச்ச இடத்துல கூட நீங்க ஒரு தூதர் நியமிச்சிட முடியுமா? முடியாது. அப்ப அது வெற்றிடமாக இருக்கிறது. ஆனா அது வழிகாட்டி நெறி இருந்துகிட்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை இருக்கிற காரணத்தினால, அவங்க கொண்டு வந்த வேதம் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அவங்க தலைவராக இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லலாமே தவிர அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டான்னு சொல்ல இயலாது, யாரை குறித்தும் சொல்ல இயலாது. அதே நேரத்தில் அவர்களுடைய இன்னொரு தலைமை இருந்துச்சு. என்ன தலைமை? ஆட்சி தலைமை. அது நிலைச்சி ஆகும். ரசூலுல்லாஹ் போயிட்டனால இந்த யாரும் ஆட்சி தலைவர் இல்ல, இஷ்டத்துக்கு ஆவணம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் நடத்தி ஆகணும்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவராக இருக்கிறதோட கவர்மெண்ட் நடத்துறாங்க, ஒரு அரசாங்கம் நடத்துறாங்க. அரசாங்கம் நடத்தினார்களே ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து ஆகணும், ஒரு ஆள் நியமிச்சு ஆகணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு
ஏன்னா இது அரசியலோடு சம்பந்தப்பட்டது கர்பலா. அப்பதான் எண்ணத்தினால எல்லாம் இந்த பூசல் வருது, விவகாரம் வருதுங்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே யாரு தலைவரா வர்றது? இந்த தலைமை அந்த தலைமை இல்ல, ஆன்மீக தலைமைக்கு இல்ல, அரசியல் தலைமை. அரசியல் தலைமைக்கு யார் வருவது என்பது அங்க ஒரு சின்ன பூசல் ஏற்படுது. பெரிய அளவு இல்ல, ஒரு அளவு அந்த சமுதாயத்தில் அது பெருசுன்னு சொல்லலாமே தவிர நம்ம காலத்தில் அலுவலகத்தில் அந்த மாதிரி நடக்கல. ஒரு பூசல். என்ன பூசல்? மக்காவாசிகள் நினைக்கிறாங்க நம்ம ரொம்ப தியாகம் பண்ணோம், நம்ம தானே ஊரை விட்டு வந்தோம், நம்ம தானே வீடுவாசலாம் இழந்தோம், நம்மள தானே இந்த உயிரை நிறைய பேர் தியாகம் பண்ணிருக்கோம், அப்போ மக்காவாசிகளுக்கு தான் இந்த பதவி கிடைக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த பதவி யாருக்கு கிடைக்கணும்? மக்காவாசி கிடைக்கணும். மதீனாவாசிகள் நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த ஆளுக்கு அகதியா வந்தாங்க, சாப்பிட கூட வழி இல்லாம வந்தாங்க, தங்கிறது கூட இடம் இல்லாம வந்தாங்க, வீட்டுல பாதியை கொடுத்தோம், சொத்துல பாதியை கொடுத்தோம், பேரிச மரத்துல பாதியை கொடுத்தோம், தோட்டத்துல பாதியை கொடுத்தோம், அணிஞ்சிருக்கிற ஆடையில பாதியை கொடுத்தோம், இப்படி எல்லாம் அரவணைச்சோம், ஆட்சியை வழங்கணும், அல்லாவுடைய ரசூலுக்காக அந்த ஆட்சியை வழங்கணும். ரசூலுக்கு பிறகு நம்மளுக்கு தான் இது வரணும். ஊர் நம்ம ஊரு, மண்ணு நம்ம மண்ணு. தஞ்சாவூர்ல அப்படி இருக்கா இல்லையா? இன்னமும் 25 வருஷம் ஆனால் பஞ்சு வெட்டி தான் சொல்றீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவனாச்சும் ஒரு பஞ்சம் முளைக்கிறதுக்கா ஒருத்தங்க வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன பேரு? பஞ்சு வெட்டி. கூத்தாநல்லூர்ல, அத்திக்கடையில, பதக்குடியில, இந்த இருக்கிற சங்கரமண்டல்ல அவனுக்கு என்ன பேரு? பஞ்சு வெட்டி. ஊர் ஜமாத்துல இந்த கல்யாணத்தை கூட அவங்க குடும்பத்தை எழுத மாட்டாங்க, தனி நோட் புக் போட்டுருவாங்க, ஒரு நோட்ல பதிவு பண்ணுவாங்க, உங்களுக்கு லெக்சர் வரும். அப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்படியான நினைப்பு மதீனாவாசிகளுக்கு இல்ல. ஆனாலும் எங்க ஊர் அர்ச்சனை வரணும், எங்க ஊர் மக்கள் தான் வரணுங்கிறாங்க. அப்ப மதீனாவாசிகள்ல முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா அன்சாரிகள் தலைவர் சாது ரலியல்லாஹு அன்ஹு தான் மதீனாவாசிகள்ல பிரமுகர். மக்காவாசி வரணும்னா அதுல பிரமுகர் யாரு? அபூபக்கர். மக்காவாசி தான் வரணுங்கிறவங்களுடைய பார்வையில பிரமுகர் யாருன்னு கேட்டா அபூபக்கர் தான் வேட்பாளர். ஏன்னா மக்காவாசி ஹிஜ்ரத் பண்ணி போனவர்கள் அபூபக்கருக்கு நிகரா ஒருத்தர் கிடையாது, அவ்வளவு பெரிய சிறந்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர். குர்ஆன்லயே அவர் தான் தோழர்னு எல்லாம் நிரூபிச்சுட்டான். வேற யாரையும் நீங்க தோழர்னு சொல்ல முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? குகையில இருந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது இது யகூலு லிசாஹிபிஹி, தனது தோழரிடத்தில் அவர் சொன்னார்னு சொல்லி அந்த தோழமையை அல்லாஹ் நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறான். அப்படிப்பட்ட தோழர் அபூபக்கர். அப்ப அபூபக்கர் வரணும் என்று சொல்லி ஒரு சாராரும், சாது வரணும் என்று சொல்லி ஒரு சாராரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா லேசப்பட்ட தலைமை இல்ல. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வார்டுக்கு ஒரு சண்டை போடுறான். அன்றைக்கு உள்ள மதீனா தலைமைங்கிறது எப்படிப்பட்ட தலைமை? இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவுக்கு இருக்கிற மாதிரி நிகரான தலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போனாங்க அந்த வல்லரசு. அவங்க காலத்துல அவர்கள் தான் உலகத்தில் இருந்த பெரிய வல்லரசு. அவர்கள் மதீனாவுல காலடி எடுத்து வைக்கும் பொழுது வல்லரசு எது? பாரசீக நாடு. பாரசீகம் சொல்றமே அது வல்லரசு. இத்தாலின்னு சொல்றமே ரோமாபுரி, அந்த ரோமாபுரி என்று சொல்லக்கூடிய இத்தாலி அது ஒரு வல்லரசு. இதெல்லாம் எப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் காலெடுத்து வைக்கும் பொழுது கைசர் கிஸ்ரா தான் வல்லரசா இருந்தாங்க. பாரசீக ரஷ்யா மாதிரியும் ஒரு இத்தாலி அமெரிக்கா மாதிரியும் அப்படி இரட்டை வல்லரசுகளா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவுல சாம்ராஜ்யத்தை நிறுவன பிறகு இவர்களுடைய விரல் அசைவுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கின பிறகு உலகமெல்லாம் இவருக்கு தான் பயந்துச்சு. மரியாதையோட மரியாதை இழந்த பயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் அன்னைக்கு இருந்த ஒரே வல்லரசு இந்த அரசு மட்டும்தான். இதுதான் உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய அரசு, பெரிய நிலப்பரப்பு, பெரிய ஒரு சக்தி, போன இடத்துல எல்லாம் வெற்றி, எங்க போன தோல்வியை சந்திக்காத ஒரு படை. அந்த மாதிரியான ஒரு இதை நிரூபிச்சு காட்டிய பிறகு அவ்வளவு பெரிய ஆட்சி இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி வர்றாருங்கிறதுக்காக வேண்டி இந்தியா தன்னுடைய மான மரியாதை எவ்வளவு வேலை பண்ணுச்சு ஒரு வல்லரசுக்காக வேண்டி. அவனுடைய மகளை வந்து ஒரு பண்டிகை கொண்டாட கூட்டிட்டு போறதுக்கு ஒரு உள்துறை வெளியுறவு அமைச்சரை கூட போறாரு ஜஸ்வந்த் சிங். அப்படின்னு சொன்னா வல்லரசுக்கு இருக்கிற மரியாதை விளங்கிக்கணும். அந்த வல்லரசுக்கு தலைவர் அவர்கள் தான் போட்டி வராதா? அன்றைக்கு இருந்த பெரிய வல்லரசு அந்த பஞ்சாயத்து போற பதவியா போட்டி. போட்டி வரும்போது சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படி தீர்த்துக்கிறாங்க? ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏன்பா இப்படி ஊர் அடிப்படையில் ஏன் பேசுறீங்க? மக்காவாசி மதீனாவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அளவுகள் காட்டிருக்கிறாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தானே. அவர் சொல்றாரு, என்ன அளவுகோல்? ரலியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதீனினா
அப்பலா நர்வாபுலி துன்யானா அபூபக்கரை காட்டி அவர் சொல்றாரு, இந்த இருக்கார் அபூபக்கர், இவரை நம்முடைய தீன் மார்க்க வணக்கம் இருக்கிற தொழுகை அதனுடைய தலைமை பொறுப்புல ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி பொருத்திக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அந்த இடத்துல யாரை நிப்பாட்டினாங்க? அபூபக்கரை நிப்பாட்டினாங்க. உமரை நிப்பாட்டினா என்னன்னு ஆயிஷா போய் பரிந்துரை பண்றாங்க. அத்தா ரொம்ப கோழை மனசு உள்ளவர், அவர் தொழில் சேர்ந்த உங்க இடத்துல நிக்க முடியாது அவருக்கு, அதனால உமர் மாதிரி ஆட்களை நிப்பாட்டுங்கிற உடனே மறுத்துட்டு முடியாது அபூபக்கரை சொல்லு. அபூபக்கரை இமாமாக ஆக்கி அவருக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூபக்கரை இமாமாக ஆக்கி கடைசி காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அவருக்கு பின்னாடி சொல்றாங்க. அந்த அளவுக்கு தீனுக்கு தலைமையா ஆக்கிட்டு போனாங்க. நம்ம துன்யாவுக்கு அவர் தலைவராக்க கூடாதா? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை நமக்கு முன்னாடி பெரிய ஆளை காட்டிட்டு போயிருக்கிறாங்களோ அவர்களை ஏத்துட்டு போங்களாப்பா. ஏன் மக்கா மதீனான்னு பாக்குறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமானவர் யார் பாருங்க, அவர் மக்காவாசியா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க, மதீனாவாசியா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வச்ச உடனே சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுட்டி காட்டினா உடனே மாத்திக்கிடுவாங்க. இத்தனை நாள் அப்படி வாதம் வந்துட்டேனே, நான் எப்படி மாற்றுவேன், என் கௌரவம் என்ன ஆகுறது அப்படி சஹாபாக்கள் நினைக்க மாட்டாங்க. உடனே மாத்திக்கிட்டாங்க. அப்படியா, சரி இவர் வந்துட்டு போகுது, எல்லாம் பையத்து பண்ணிடுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? பையத்து பண்ணிடுறாங்க. ரசூல் அபூபக்கர் நீங்க தான் தலைவர், பையத்துல ஓட்டு போடுறது, ஆட்சி தலைவரை ஏத்துக்கிறது, உங்களை நாங்க தலைவரை ஏத்துக்கிட்டோம்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக வந்துடுறாங்களா? ஆட்சி தலைவரா 2 வருஷ காலம் தான் அவர்களுக்கு ஆட்சி பண்ண முடியுது. அந்த வரலாறு விரிவா சொல்ல தேவையில்லை, கர்பலாவுடைய தொடர்புடைய சம்பவத்தை மட்டும் விரிவா சொல்லுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்மா 2 வருஷம் தான் பெரிய சாதனை எல்லாம் பண்ணார். அது ஒரு விஷயம். 2 வருஷத்துல மகத்தான வெற்றிகள் எல்லாம் பெற்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷத்துல அடைஞ்ச வெற்றியோட 2 வருஷத்துல வெற்றி கூட இவர ஆட்சி காலத்துல. நிலப்பரப்பு வகையை சொல்றேன், நிலப்பரப்பு வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்ற வெற்றிகள் எல்லாம் விட அதிக வெற்றி இந்த அபூபக்கருடைய 2 வருஷ காலத்தில் நடக்குது. பெரிய அழகான சிறந்த ஆட்சி, அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா காலம் ரொம்ப கம்மி. ஆட்சியில் இருந்த காலம் 2 வருஷம் தான். ஆட்சி ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான வயசு உடையவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசு அத்தனை வயசு அபூபக்கர் ஏறக்குறைய. அதனால பதவிக்கு வரும்போதே வயசான காலம் 65 வயசு 63 வயசு. அப்ப 65 வயசு நார்மலான வயசுல அவர் மௌத்தாகிறார். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, தான் ஆட்சிக்கு வரும்பொழுது என்னென்ன ஏற்படுச்சுன்னு பார்த்தார்ல, நமக்கு பிறகு இந்த சமுதாயம் அடிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. அதனால மரண வேலையில இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட வசியத்து பண்ணிடுறாரு. மக்களே, இதோ இருக்கார் உமர், இவர் ரொம்ப தகுதியானவர், எனக்கு பிறகு இவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக் கொள்ளுங்கள் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறாரு அவர். சரி, நம்ம உசோட இருக்கும்போது சொன்னா சமுதாயத்தில் குழப்பம் இருக்காது. நம்ம மூட்டா போன பிறகு வந்தா பழையபடி மக்காவாசி மதீனாவாசி அடிச்சுக்கிடுவாங்க, அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற நேரத்தில் யாரை தலைவராக்கிட்டு போறாங்க? உமரை காட்டி இன்னொரு கார் உமர், இவரும் ரசூலுக்கு நெருக்கமானவர், ரொம்ப ரசூலால புகழ்ந்து பாராட்டப்பட்டவர், ரொம்ப பெரிய அறிவாளி, தைரியசாலி. இவரை கொண்டுதான் ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வலுப்பட்டுச்சு. இவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் மக்காவுல அந்த கொட்டம்லாம் ஒடுங்குச்சு. போல்டான ஆளு, வீரமான ஆளு, அந்த மாதிரியான ஒரு ஆளா இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்த காரணத்தினால அபூபக்கருக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் அவர் தான் வச்சிருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்துல பெரிய இடம் யாருக்கு இருந்துச்சுன்னு கேட்டா உமருக்கு தான் இருந்துச்சு. அதெல்லாம் கணக்கு பண்ணி இவர் நமக்கு பிறகு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உமர் இருக்கட்டும் உமரை நியமிச்சுட்டு போறாங்க. சில பேர் நம்ம ஆளுக்கு படிப்பாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு பத்தி பேசும் பொழுது நான் ஒரு நிவாம் படிப்பாரு. என்ன படிப்பாரு? ஜனநாயகம் தலைக்க போராடிய ஜெகமீதிலே அணிந்தார் போர்க்கோளம் படிக்கிறாரு இல்லையா? அது படிக்கிறார். ஹுசைன் ஜனநாயகத்துக்கு இஸ்லாம்ன்ற மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி. இஸ்லாத்துல ஜனநாயக சர்வாதிகாரத்துக்கு ஒரு அரசாங்கத்துக்கு மதிப்பு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் நியமிச்சுட்டு போகல, மக்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது. அபூபக்கர் தனக்கு பிறகு ஒரு ஆள் நியமிச்சுட்டு போறாரு, அதுவும் சரிதான் இஸ்லாத்துல. ஒண்ணு நியமிக்கப்படாம மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அபூபக்கருக்கு பிறகு மக்கள் தேர்ந்தெடுக்க விடல, அவர் ஒரு ஆளை காட்டிட்டு போனாரு, நியமனம். அது ஓகே, எப்படி ஆட்சி நடத்துறான்னு பார்க்கணுமே தவிர எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு பார்க்க கூடாது இஸ்லாத்துல. அப்ப அவர் வந்துட்டாரா, அபூபக்கர் மரணத்தின் போது அவர் காட்டு போயிட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அது மாதிரி ஜனாதிபதியா வந்தாரு, குழப்பமெல்லாம் வரல, மக்கள் அப்படி அழகா ஏத்துக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை மக்கள்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. இன்னொருத்தர் போட்டியில வேட்பாளர் இல்ல, அந்த போஸ்டா வரதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு.
ஆட்சிக்கு வந்து ஒரு 10 ஆண்டு காலம் அற்புதமான சிறந்த அருமையான ஆட்சி. எந்த அளவுக்கு அபூபக்கரோட சிறந்த ஆட்சி நீங்க சொல்லக்கூடாது, அவருடைய காலம் குறைவு. அதனால அவருடைய ஆட்சியுடைய அந்த சாதனைகள்லாம் வெளி உலகத்துக்கு வரல. காந்தி கூட உமரைத்தான் சொல்ல முடிஞ்சு. காந்தி கூட என்ன சொன்னார் கேட்டா, இந்தியாவில் உமருடைய ஆட்சியை நான் நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இஸ்லாத்தினுடைய 2ஆம் ஜனாதிபதி அபூபக்கர் அவர் சொல்லலையான்னு கேட்டா 2 வருஷம். ஒரு மனிதன் சில சாதனைகள் செய்வதற்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷமா வேணும். இவர் 10 ஆண்டு காலத்துல சிறப்பான அந்த நீதியான நேர்மையான உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய நீதினா ஒவ்வொரு தான் நீதி. அப்படி அந்த மாதிரியான எளிமையான அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை உலகத்தில் நிலைநாட்டி காட்டிட்டு அவரு கொல்லப்படுறார். அபூபக்கர் இல்லாம மாத்திரம் தான் இயற்கையான மரணம். உமரில் இல்லாம இயற்கையான மரணம் அடையல. அவர்கள் சுப தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து நிமிர்றான், குத்திடுறான். ஆனா உடனே அவர் சாகல. உமரில் இல்லாம 10 வருஷத்துக்கு பிறகு ஏன் குத்துறான்? இவங்க இந்த காலத்துல ஒண்ணுக்கு போறதுக்கு 7 பேர் பாதுகாப்பு வச்சுக்கிறான, அப்படி எல்லாம் அவங்க வச்சுக்கிற மாட்டாங்க. உமரில் இல்லாம அவங்க ஆட்டுக்கு சாதாரணமா போவாங்க, சாதாரணமா வருவாங்க, குத்துறது வச்சுட்டு போயிடலாம். இதுக்காக வேண்டி 3 4 பேர் பின்ன 4 பேர் எனக்கு வரணும்னு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க அவ்வளவு சாதாரணமா இருந்தனால கொல்லப்பட்டாங்க. எதிரிகள் இருந்தா, யூதர்கள் இருந்தா, முனாஃபிக்குகள் இருந்தா, அப்ப இவர்னால பலம் பெறுது, இவர்னால இஸ்லாமும் பலம் பெறுது, இஸ்லாமிய நாடும் பலம் பெறுது. இதை விடக்கூடாது. இவரை காலி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா அல்லாவுடைய மார்க்கம் அல்லா காப்பாத்திட்டு வருவான். அவரை காலி பண்ணி முடியல. அல்லாவுடைய ரசூல் மௌத்தா போய் முடியல. இந்த மார்க்கம் ரசூல் மௌத்தா போய் இந்த மார்க்கம் முடியல. அபூபக்கர் மௌத்தா போனாலும் இந்த மார்க்கம் முடியாது. யாரு மௌத்தா போனாலும் இந்த மார்க்கம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லா காப்பாத்திட்டு இருப்பான். அப்ப ஒரு கத்தியால குட்டப்பட்ட உடனேயே என்ன ஆகுது? சில நாட்கள் குட்டுயிரும் கொலையுறும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, அடுத்த ஏற்பாடு என்னன்னு செய்வதற்கு அவகாசம் கிடைக்குது. அவனுக்குள்ள பொத்துட்டு போயிருந்தாரு வைங்க, அடுத்த ஆட்சியை பத்தி சிந்திச்சிருக்க முடியாது. இவருக்கு இந்த காயப்பட்டு கிடந்த காரணத்தினால, அவர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பிறகு எப்படி நடக்கணும், யார் ஆட்சியாளரை வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யறாரு. என்ன ஏற்பாடு? அபூபக்கர் மாதிரி ஏற்பாடு செய்யல. இவர் பார்க்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல 10 பேரை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. 10 பேர் என்னங்க சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. 10 பேர் யாரு? 4 பேர் உங்களுக்கு தான் தெரியும். எந்த 4 பேரு? 4 கலீஃபாங்கறீங்களே, அந்த 10 பேர்ல இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. இந்த 4 பேரும் அந்த 10 உள்ளவர்கள். இது தெரியும். இந்த 4 பேர் போக இன்னொரு 6 பேர் இருக்கிறாங்க. அவர்களும் சொர்க்கவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்சான்று பகரப்பட்டவர்கள். டோட்டல் சமுதாயத்தில் சிறந்தவர்கள். அந்த ஒட்டுமொத்த அம்புட்டு சமுதாயத்திலே சேர்த்து மிகச் சிறந்தவர்கள் என்று பொறுக்கி எடுக்கிறதா இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கவில்லை இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு பிரகாரம் 10 பேர் அப்படி முதல்ல வந்து நிற்பாங்க. அந்த 10 பேர் யாரு? 4 கலீஃபாக்கள் ஆச்சா. அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒருத்தர், பெரிய பணக்காரருங்க, எளிமையா கல்யாணம் பண்ணாரு. ரசூலுல்லாஹ்வோட கூப்பிடாம போய் தானா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு. அந்த மனிதர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அவர் ஒரு ஆளு. அதே மாதிரி சயீத், அவர் ஒரு ஆளு. சஅத், அவர் ஒரு ஆளு. தல்ஹா, அவர் ஒரு ஆளு. ஜுபைர், அவர் ஒரு ஆளு. எத்தனாச்சு? 6 யார் சொல்றனா? யார் சொல்லுங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத், சயீத், தல்ஹா, ஜுபைர், ஆமிர். ஆக 10 பேர். இந்த 10 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாசிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, உமர் 10 பேரை கணக்கில் எடுத்துக்கிறார். கண்ட ஆளுக்கு தேர்ந்தெடுக்க கூடாது. இந்த 10 பேர் தான் தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை ஏத்துக்கணும். 10 பேர்ல அபூபக்கர் மௌத்தா போயிட்டாரு. இவருக்கு முந்திய 9. இவரும் ஒரு ஆளுங்க போறாரு. மிச்சம் எத்தனை பேர் இருப்பா? மிச்சம் 8 பேர் இருப்பாங்க. 8 பேர் இருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து சஅத்னு நினைக்கிறார், சயீத். அவருக்கு முந்தைய மௌத்தா போயிட்டாரு ஏற்கனவே, சாதாரணமான மரணம். மீதி இருந்தது யாரு? 7 பேர் இருந்தாங்க. 7 பேர்ல என்ன செய்யறாங்க கேட்டா, அந்த ஆமீர்ங்கிறவர் தனக்கு சொந்தக்காரர், உமருக்கு சொந்தக்காரன் சேர்க்க மாட்டேன்ட்டாரு. சொந்தக்காரர் சேர்க்க மாட்டேன். மீதி 6 பேர். இந்த 6 பேரும் சேர்ந்து நீங்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை சமுதாயமே நீங்க ஏத்துக்கணும். அவர்
அவர் தலைவரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை செலக்ட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார மிகச் சிறந்தவர்கள் என்று பட்டியல் போட்டார்களோ அந்த ஆட்கள்ல இருந்து பொறுக்கி எடுத்து மூத்தாப்பன் அபூபக்கரை விட்டுவிட்டு தன்னை விட்டுவிட்டு அவரை மூத்த வர்றத தனக்கு முந்தி மூத்தா போயிட்டார் அவரையும் விட்டுவிட்டு தன் சொந்தக்காரரையும் கழிச்சுவிட்டு மீதி உள்ள 6 பேர்த்தையும் பொறுப்பை படிச்சுட்டு போயிட்டாரு. நீங்க 6 பேரும் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுதான் அவரை தான் தலைவர். மக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த 6 பேர்த்தை ஒப்படைச்சிட்ட, இந்த 6 பேரும் என்னால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செலக்ஷன், ரசூலுடைய வாயால் நல்லவர் என்று சொல்லப்பட்டவர்கள், அவங்க கையில நான் வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பவும் சொன்னாரு, நீங்கள் 2 அணியாக பிரிந்து விடுவீர்களேயானால், யாரை தேர்வு செய்வது என்பதில் நீங்கள் 2 அணியாக பிரிந்து விடுவீர்களேயானால், எந்த அணியில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாரோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. 3 போயிட்டாங்கன்னு வைங்க, அப்ப 2 தலைவரா தேர்ந்தெடுக்க முடியும். அதை ஐடியா பண்ணாரு. சமமா போயிட்டு பண்றது 4-2 கூட பிரச்சனை இல்ல, இங்கிட்டு 3 அங்கிட்டு 3 இருந்தா எதை எடுக்கிறது? எந்த அணியில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாரோ அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வழியை காட்டிட்டு செய்யறாரு. அவரு உமரில் அனுமத்தாயிடுறாங்க. இப்ப ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கணும். 6 பேரும் கூடுறாங்க. 6 பேரும் கூடும் பொழுது ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அவர் கேட்கிறார். 6 பேர் மசரா பண்ணி அலிதான் தகுதியானவர், இல்ல அப்துல் ரஹ்மான் நீங்க தான் தகுதியானவர் எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா உமரே அப்படித்தான் நினைச்சாரு, நம்ம கலீஃபா வந்ததுனால உஸ்மான 3வது இடம்ங்கிறோம், அலிய 4வது இடம்ங்கிறோம். உண்மையில அந்த 6 பேர்ல 3வது இடம் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் அவுஃப் தான். எல்லாரும் தேர்ந்தெடுத்தது யாருன்னு கேட்டா நீங்க தான். ஆட்சியாளர் வர வேண்டியது யாரு? 5 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, நீங்க தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உமரா அலியாலும் மதிக்கப்பட்டவர், அவரு உஸ்மானாலே மதிக்கப்பட்டவர், மீதி உள்ள 4 பேராலே மதிக்கப்பட்டவர், உமராலே மதிக்கப்பட்டவர். 2 அணியா பிரிந்து விட்டால் உஸ்மான் அணியில சேருங்க உமரில் நாம சொல்லல. 2 அணியா பிரிஞ்சுட்டா அலி அணியில சேர்ந்துருங்கன்னு சொல்லல. 2 அணியா பிரிந்து விட்டால் அலி உஸ்மான் எல்லாம் உரகட்டி போடுங்க, நீங்க அப்துல் ரஹ்மானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர், உமர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்றுதான் வரிசைப்படுத்தணும். அந்த அளவுக்கு சிறந்த சஹாபி. அதனால அவர் தான் 3வது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார். ரசூலுல்லாஹி அபூபக்கர் உமருக்கு பிறகு அவர் என்ன பண்றார்? தேர்வு செய்யப்பட்ட உடனே, தேர்வு செஞ்சுட்டீங்கல்ல, சரி இப்ப நான் இருக்கிறதா முடிவு, நான் அதுக்கு விரும்பவில்லை. அப்படிப்பட்ட தியாகம் லேசப்பட்ட ஆள் இல்லைங்க. உமர் தேர்ந்தெடுத்தாருன்னா அவருடைய அப்பனுக்கு அந்த பதவிக்கு ஆசைப்படாத தன்மையை பார்த்துட்டா இந்த அடுத்த பதவி சுகம் விரும்ப மாட்டாங்க. சரியான ஆள் அதை காட்டினாரு. எல்லாரும் சேர்ந்து ஜனாதிபதி இந்த உடனே ஒரு வல்லரசுடைய அதிபர் போஸ்ட் வருது, தூக்கி எட்டு வளைக்கிறார். வரலாற்றுல அப்படி பிரகாசிக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாரு, அவ்வளவு செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்குது. இது போக இந்த பதவி வேற வருது. இப்படி ஒரு வல்லரசு பதவியை தூக்கி எறிஞ்ச ஒருவரை வரலாற்று நீங்க காண முடியாது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு நிகரான ஒருத்தரை காண முடியாது. வரலாறு தேர்ந்தார். அந்த பதவி வந்த உடனே சொல்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒப்படைச்சிட்டீங்களா? நான் தானே இந்த முடிவு எடுக்கணும். இப்ப நான் எடுக்கிறேன், நீங்க கேட்கணும். இப்ப என்கிட்ட ஒப்படைச்சிட்டதுனால நான் யார்கிட்ட கொடுக்கணும்? அவரும் நான் இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நான் அந்த பதவி சீட்ல உட்கார மாட்டேன். நான் ஒருவரை தேர்ந்தெடுப்பேன், அவர் வந்து என்ன செய்யணும்? ஆட்சியில் இருக்கணும். இனிமே உங்களுக்கு அதிகாரம் இல்லை, தேர்ந்தெடுக்க அதிகாரத்தை முடிச்சிட்டீங்க. நீங்க என் பொறுப்புல கொடுத்துட்டீங்க. இப்ப நான் யார்கிட்ட வேணாலும் கொடுப்பேன். அவர் கொடுத்து என்ன செய்யறாரு? அலிரலி அல்லாஹ்விட்ட வர்றாரு. அவருடைய செலக்ஷன் உஸ்மான் வரல, வழங்கணும். மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறது இவரை 3வது அந்தஸ்துக்கு. இவர் அதை வாங்கிட்டு என்ன செய்யறாரு கேட்டா, இவர் உட்கார்ல சீட்ல அலியை கூப்பிடுறாரு. அலியே, உம்மிடத்தில் அதை தருகிறேன். உஸ்மான் கொடுக்கல, யார்கிட்ட கொடுக்கிறாரு? உம்மிடத்தில் தருகிறேன். என்னை தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல, நான் விரும்பல, நீ இருந்து ஆட்சி பொறுப்புல. ஆனா ஒரு கண்டிஷன், கண்டிஷன் தருவேன். என்ன கண்டிஷன்? நமக்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதல் இருக்குது. அது போக 2 ஆட்சியாளர்கள் சிறப்பான ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஷைஹைன் அபூபக்கர், உமர், 2 பெரியார்கள். உனக்கு முன்னாடி 2 பெரியார்கள் ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. உனக்கு உள்ள கண்டிஷன் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல உள்ளபடியும் ஹதீஸ்ல உள்ளபடியும் ஆட்சி பண்ணணும். ஆட்சி செய்யற முறைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அந்த 2 பெரியார்களும் எப்படி செய்தார்களோ அந்த முறையில் தான் உங்களுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ளணும். இதுதான் கண்டிஷன். அது என்ன பண்றாருன்னா, நிபந்தனை இல்லாமல் ஆட்சியை தரவா கொடு. அவர் பாருங்க, பதவி தானே, அவர் மாட்டேன்ட்டாரு. இந்த கண்டிஷன் போட்டு பதவி தான் எனக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்படி அல்லாஹ் சொன்னபடி நடக்கணுங்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ரசூல் சொன்னபடி நடக்கணுங்கிறீங்க, ஒத்துக்கிறேன். அபூபக்கர்
உமர் படி நான் கூப்பிட்டுக்கணும் அவர் என்ன ரசூலா? நம்ம என்ன செய்யறோம்? அந்த இமாம் இந்த இமாமுங்கிறோம். அபூபக்கர் உமரே பந்தாடுறாரு இவர். அபூபக்கர் வழிதான் நான் வேற ஒரு முறையில் ஆட்சி பண்ணுவேன், நான் வேற ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வருவேன், நான் வேற ஒரு திட்டத்தை அமல்படுத்துவேன். அதுக்கு ஆட்சிக்கு இந்த இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கணும் இருக்குது. அதோட சிறப்பா நான் பண்ண முடியாதா? அதனால அல்லாஹ் ரசூல் கண்டிஷன் போடுறது நான் ஒத்துக்குருவேன். அல்லாஹ் ரசூலோட சேர்த்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் படி நீங்க ஆட்சி பண்ண சொன்னீங்கன்னா இந்த நிபந்தனையோட நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு மறுத்துறாரு. மறுத்த பிறகுதான் உஸ்மான் வருது. உஸ்மான் மூணாவது ஜனாதிபதிங்கிறமே உண்மையில வருஷப்படி பார்த்தோம்னா அபூபக்கர், உமர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அலி, உஸ்மான் அப்படிதான் வருஷம் வரணும். ஆனால் என்ன பண்றாரு? உஸ்மான் போய் சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்தாங்க, அலிட்ட கொடுத்தேன், இந்த கண்டிஷன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. உமருக்கு அதான் கண்டிஷன், உனக்கு அதான் கண்டிஷன், ஒத்துக்கிறியா கேட்கிறாரு. சரின்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, அல்லாஹ் சொன்னபடி நடப்பேன், ரசூல் சொன்னபடி நடப்பேன், அபூபக்கர் வழியில் நடப்பேன், உமர் வழியில் நடப்பேன் என்று. அதான் பதவி பிரமாணம். இந்த பதவி பிரமாணம் எடுப்பாங்க இல்லங்க, பதவி ஏற்கும் பொழுது அவ பதவி பிரமாணத்துல 4, அவர் 2 தான் பதவி பிரமாணம் ஏற்றுக்க வேண்டார் அலி, இவர் 4 ஏற்றுக்க வேண்டார். அல்லாஹ் சொன்னபடி நடப்பேன், ரசூல் சொன்னபடி நடப்பேன், அபூபக்கர் வழியில் நடப்பேன், உமர் வழியில் என்ன ஆட்சி அமைத்துக் கொள்வேன் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட பிறகு உஸ்மான் தான் ஆட்சியாளர் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தார். எல்லாரும் என்ன ஆக்குனாங்க, நான் ஒன்று விரும்பவில்லை, அலிட்ட கொடுத்தேன், அவர் என்ன கண்டிஷனை ஏற்றுக்கல, நான் உஸ்மான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை இதுதான். அதாவது இந்த கூட்ட செலவுக்காக வேண்டி வர்றாங்களா? கூட்ட செலவுனா என்ன? நம்ம தேவலம்பரம் இவங்க எல்லாம் உட்காந்துருக்க சேரு, ஒரு சேருக்கு எப்படி 3 ரூபா வர இருக்குமா ஊர்ல? 3 ரூபா வாடகை, 3 ரூபா ஒரு ஆளுக்கு 3 ரூபா கூட வச்சிருக்காங்க. அதெல்லாம் கையில இருந்து போட முடியாது, நாளைக்கு நடத்துறதுக்கு கலந்துருவாங்க. அதெல்லாம் கட்டுப்படி அவங்க கையை பிடிக்காத வகையில நீங்க தாராளமா நிதி கொடுக்க வர்றாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு ஜனாதிபதி ஆயிட்டாங்க. இந்த இடத்துல சில விஷயங்களை உடைச்சேதான் பேசணும். இந்த மூடி மறைச்சி பூசி மொழகெல்லாம் கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவருங்கிறதுக்கு உள்ள அவ்வளவு இலக்கணம் உள்ளவர். வெகுளி, இந்த கசடு இல்லாதவர், சூதுவாதி இல்லாதவர், வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடியவர், இப்படி என்ன வேண்டாலும் சொல்லிக்கிறங்க. அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் மலக்குகள் அவரை பார்த்து வெட்கப்படுவார்களாம். அப்படிப்பட்ட அந்த மாதிரியான ஒரு வெட்க உணர்வோட சின்ன தப்பு கூட செய்ய மாட்டார், ஒரு அசிங்கமான இருக்க மாட்டாரு. சட்டையை கட்டிட்டு சில பேர்லாம் இருப்பான், இவர் அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. இப்படி இந்த போத்தி பொம்பளை மாதிரி போத்தி இப்படிலாம் ஒழுக்கமா இருப்பார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, கேரக்டரை குறைய சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சியை நடத்துறதுக்கு இது பத்தாது. ஆட்சியை நடத்துறதுக்கு இதெல்லாம் விட கொஞ்சம் கிரிமினல் வேலை தெரிஞ்சிருக்கணும். இவன் எப்படி பண்ணுவான், எப்படி இப்படி நுழைவான், எப்படி எல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் நம்பினான்னு சொன்னா நாசமா போயிருமாங்க. எவனோ ஒருத்தர் நம்பி அவன் பொறுப்பு கொடுப்போம், அவன் நாட்டை ஒண்ணுமில்லாம வாங்கிட்டு போயிருவான். அந்த மாதிரிலாம் நடந்துரும். இதை எடை போட தெரியாதவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்ல தப்பு என்னன்னு கேட்டா, நல்லவரா இருந்தாரு, வல்லவரா இருக்கிறார். ஒரு ஆட்சியை நிர்வகிப்பதற்குரிய தகுதி பெற்றவராக உஸ்மான் இருக்கவில்லை என்பதை அவருடைய 19 வருஷ ஆட்சியில் நிரூபிச்சு காட்டுறார். அதிகமான கால ஆட்சியில் இருந்தவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி நிரூபிச்சு காட்டுறாரு அப்படின்னு கேட்டா, எங்கெல்லாம் இஸ்லாம் பரவி இருக்குதோ அங்க எல்லாம் கவர்னர்களை நியமிப்பாங்க. ஒவ்வொரு ஊர்களையும் பில் கலெக்டர்களை நியமிப்பாங்க. பில் கலெக்டர் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நியமிப்பாங்க. அதை நியமிச்சவர்கள் யாரை நியமிச்சார்னு கேட்டா, சொந்தக்காரங்களையா நியமிச்சார். எந்த பக்கத்தில் நியமிக்கிறாரு? சொந்தக்காரங்களை அனுசரிக்கணும். இப்படி புரிஞ்சுட்டார் போல இருக்கு. உறவினர்களை அனுசரிக்கணும் இருக்குல்ல, அது நம்ம சொந்த விஷயத்தில் உள்ளது. உறவினர்களை அனுசரிக்கின்றவன என் மகனை துணை முதல்வராக்கி, என் பேரனை கல்வி மந்திரி ஆக்கி, இப்படியா? இதா அர்த்தம். வீட்டு சொத்து பத்து சுகத்துல நல்லா கவனிச்சுக்கன்னு அர்த்தம். அப்ப அண்ணனுக்கு ஒரு பதவி, தம்பிக்கு ஒரு பதவி, மாமனுக்கு ஒரு பதவி, மச்சானுக்கு ஒரு பதவி. அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா, எங்க எல்லாம் கவர்னர்கள் நியமிக்கப்படுகிறார்களோ எல்லாம் இந்த பனு உமையாக்கள். இவர் உமையா குலத்திற்கு சேர்ந்தவர். உஸ்மான் என்பவர் உமையாக்கள் என்ற பிரிவை சேர்ந்தவர். இவர் நியமிச்ச அவ்வளவு பேருமே உமையா வம்சத்துக்காரங்களாம். வேறு யாருடைய கை என்ன சொந்தக்காரங்க முறையிடுவாங்க. இன்னும் நம்மள மருமகனை கவனிக்காம இருக்கிறீங்க, தம்பியை கவனிக்காம இருக்கிறீங்க, சித்தப்பா மகனை கவனிக்காம இருக்கிறீங்க, அப்படியே கஷ்டப்படுறியா? நீ இந்த ஊருக்கு கவர்னா இருந்துக்க, நீ அந்த ஊருக்கு இதா இருந்துக்க, நீ இந்த ஊருக்கு பொறுப்பா இருந்துக்க, எப்படின்னாரு.
இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய இந்த நிர்வாகம் செய்யற திறமை இல்லாத காரணத்தினால உள்ளுக்குள்ள பூசல் வருது, அதிருப்தி ஏற்படுது. அதிருப்திகள் சமயங்கள்ல தெரியாது, இப்படியே புகஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பழிச்சு நொடிச்சு போயிடும், தெரியவே கண்டுபிடிக்க வேண்டாது. அப்ப பங்களாதேசத்துல புரட்சி வந்துச்சு, திடீர்னு வந்துருச்சு. அது ஒரு 25 வருஷத்தினுடைய வெளிப்பாடுதான் பங்களாதேஷ். பாகிஸ்தான் இருந்தது பங்களாதேஷ போனுச்ச 25 வருஷத்தினுடைய வெளிப்பாடு ஒரு புரட்சியாக வெடிக்குது. ஈரான்ல புரட்சி நடந்துச்சு, வெளிப்படையா ஒண்ணுமே தெரியல. ரசாசா பகலவி அசைக்கலான்னு உலகமா நினைச்சுட்டு இருந்துச்சு. மன்னர் அந்த பகலவி இருந்தானே அவன் அசைக்கலான்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள வாட்டுக்கு மௌன புரட்சி நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு எல்லா வழியும் வந்தா முடிஞ்சு வச்சுக்கிற. அவன் நாட்டில் இருக்க முடியாம, பாடியை கூட அடக்கம் செய்ய முடியாம, என்னை அடக்கிறதுக்கு எந்த நாளாவது ஏத்துக்கிறீங்களான்னு சொல்லி ஊரா நாடா சுத்த விட்டுவிட்டான்ல. அப்ப அந்த மாதிரியாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய இந்த நடவடிக்கையில மக்களுக்கு அதிருப்தி அங்க பேசிக்கிறாங்க. மக்கள் அதிருப்தியை கவனிக்காம இந்த திணிக்கிற வேலை யாரு பண்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வரலாற்றில் பெரிய தோல்வி பிற்காலத்தில் கிடைக்கும். மக்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்பட்டா ஒரு காரியங்களை, ஒரு நியமனங்களை செய்யணும். உஸ்மானுடைய இந்த நியமனம் இப்படியே ஒரு உருளையாகும். பண்றாரு, எல்லாம் சொந்த குடும்பமாக்கிட்டாரு, எவ்வளவு நாளைக்கு பொறுத்துட்டு இருக்கிறது, இஸ்லாத்துல இல்லையே, இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்ப்பு சூழ்நிலை உஸ்மானுக்கு எதிராக உண்டாகிக்கிட்ட எந்த அளவுக்குன்னா மதீனாவிலே வந்துருச்சு. மதீனாவிலேயே உஸ்மானுக்கு என்ன செஞ்சு தப்பு, என்ன விபச்சாரம் பண்ணாரா, கொலை பண்ணாரா, அல்லது தொழுகை பாகத்தில் பேணுதல் இல்லாம இருந்தாரா? ஒன்னும் தப்புலாம் இல்ல. நிர்வாகம் செய்ய தெரியல. ஒரு நிர்வாகி எப்படி இருக்கணுமோ, எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ, எப்படி கரெக்டா தேர்வு பண்ணணுமோ, எப்படி ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நியமனத்தை செய்யணுமோ, அந்த பாடத்தை உஸ்மான் கற்காத காரணத்தினால உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எதிராக ஒரு கருத்து நாடு முழுவதும் உண்டாகுது. ஆனால் மதீனாவிலே உண்டாகுது. அதனுடைய ரிசல்ட் என்ன? கடைசியில இவருடைய அந்த நிர்வாக திறமை இல்லாதவருடைய வெளிப்பாடு அவருடைய சொந்த வீட்டில, தலைநகரம் மதீனா, தலைநகரத்தில் அவருடைய சொந்த வீட்டில் அவர் முற்றுகையிடப்படுகிறார். சொந்த வீட்டில் முற்றுகை. முற்றுகை எப்படி முற்றுகை? கச்ச தண்ணீர் கூட உள்ளே நுழைய முடியாது என்று முற்றுகை. தண்ணி கூட கிடைக்கல. அப்ப கூட அவர் சொல்லி காட்டுறாரு, உஸ்மான் சொல்லி காட்டுறாரு, ஏன்பா என்னை நீங்க முற்றுகையிட்டு தண்ணி கூட தர மாட்டேங்கிறீங்களே. அதாவது ராணுவம் இருக்குது, மிலிட்டரி இருக்குது, அதையெல்லாம் தாண்டி ஒரு ஜனாதிபதி அங்க உள்ள புரட்சியாளர்களால வீட்டு சிறையில் வைக்கப்படுகிறார். வெளியே இருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் உள்ள போகல, உள்ளே இருந்து அவர் தப்பிச்சு வெளியே வர முடியல. ஒரு இஸ்லாமிய நாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போய் ஒரு 28 ஆண்டு நடக்குது. இது 28 ஆண்டு கூட இல்ல, ஹிஜ்ரத்துல 28 வருஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா போய் 28 வருஷத்துல என்ன ஏற்பட்டு போச்சு? இந்த அப்பாவிக்கு எதிராக, சுபாவத்தில் அப்பாவி, சுபாவத்தில் வெகுளி, எந்த சூதுவால் தெரியாதவர், வஞ்சகம் இல்லாதவர், ஆனாலும் இந்த பாரபட்சம் காட்டப்படுமையானால், ஒழுங்காக மக்களை மதிக்காமல் போவார்களேயானால், சொந்தக்காரர்கள் வேண்டியவர்களுக்கு சலுகை செய்வார்களேயானால், ஜாதாக்களுக்கு பதவி வழங்குவார்களேயானால் அவர்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்பதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு ஒரு பெரிய சான்று. முற்றுகையிடப்பட்டுறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, ஏப்பா என்னை முற்றுகையிட்டு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் இருக்காரு கேட்கிறாரு. முற்றுகையிட்டவர்கள்ட்ட கேட்கிறாரு, என்ன முற்றுகையிட்டவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு முற்றுகை இட்டாங்களா? அவங்கள யாரு? காபிரா? இல்ல. யூதர்களா? இல்ல. முற்றுகையிட்டது யாருன்னு கேட்ட சஹாபாக்கள் தான். உஸ்மானுடைய வீட்டை முற்றுகையிட்டாங்களா? அவங்கள அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான் இருக்காரு, அவர்லாம் நிற்கிறார் முற்றுகையில. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல் ரஹ்மான் தான் நிற்கிறாரு. எதுல? முற்றுகையில் நிற்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப கேட்கிறாரு, ஏன்பா நீங்க எல்லாம் மதீனாவுக்கு வந்தீங்க, நம்ம எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தோம், வந்த உடனே பெரிய தண்ணீர் பிரச்சனையா இருந்துச்சு, குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டீங்க. அப்ப மதீனாவுல வீர மவுனாண்டு ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு ஒரு கிணறு தான், யூதர்களுக்கு சொந்தமான கிணறு. அதெல்லாம் நல்ல குடிதண்ணி இருக்குது. அவங்க உங்களை குடிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முறையிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? அவர் கேட்கிறாரு, என்ன கேட்டார்கள்? இந்த கிணற்றை யூதர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி பொதுமக்கள் நன்மைக்காக
தர்மம் செய்யக்கூடியவர் உங்களில் யாராவது உண்டான்னு கேட்டாங்களே, நான் என்னுடைய அவ்வளவு சொத்தை வித்து அந்த கிணத்தை வாங்கி ஊர் மக்களுக்கெல்லாம் தண்ணி முடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சேனே, எனக்கு அப்பா நீங்க ஒருத்தவங்களை தண்ணி தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு. சுத்தி காட்டுறாரு, எனக்கு தண்ணி வர்ற வாசல நீங்க அரைச்சிட்டீங்களப்பா. இதனால இவ்வளவு நல்ல மனுஷன் அவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் ஒரு நாட்டில் என்ன நடக்குது, எவன் என்ன பிரச்சனை பண்றான், எப்படிப்பட்ட சதித்திட்டம் போடுறான், அதையெல்லாம் கவனிக்கிறது கொஞ்சம் மூளையும் செயல்படுத்தணும், இல்லைன்னா ஏமாந்து போயிடும். அப்ப அந்த மாதிரி முற்றுகையிட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, ஒன்னும் செய்ய முடியல, அவரால் தப்பிக்க முடியல, வீட்டுக்குள்ள வச்சு கொன்னுடுறாங்க. கொன்றது யாரு? சஹாபாக்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, இவர் இஸ்லாத்துக்கு எதிராக போறாரு நினைச்சு கொண்டாங்க. அவர் என்ன நினைக்கிறார், நம்ம சொந்தக்காரங்க அரசு, அவர் ரெண்டு பேரும் எண்ணத்தால் நல்லவர்கள் தான். இவரும் இஸ்லாத்துக்கு எதிராக போகணும்னு போகல, அவர்களும் இஸ்லாத்துக்கு எதிராக போகணும்னு போகல. இவரும் நினைக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் நான் சொந்தக்காரங்க அனுசரிக்கணும், உறவினர்களை பகச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஹதீஸை இவர் இப்படி புரிஞ்சுக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆட்சி போட்டு நாசமாக்கி, எப்படி வலிமையா ஒவ்வொரு காலத்தில் இருந்துச்சு, அப்போ ஒரு காலத்தில் எந்த மாதிரி இருந்துச்சு கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாரு இவங்களுடைய ஆதங்கம். அந்த கொலை செய்வதில் சில முனாபிக்குகளும் ஊடுருவி சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் அப்படி சொல்ல முடியாட்டாலும் சில சகாபாக்களும் இருந்தார்கள், முனாபிக்குகளும் அதுல பங்கெடுத்துக் கொண்டு ஊடுருவி அவரை காலி பண்ணி விட்டாங்க, கொலை பண்ணி விட்டாங்க. கொலை செய்யப்பட்ட உடனே மறுபடி வெற்றிடும். மூணாவது அடுத்த நாலாவது யாரை வைக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்ப நாலாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சி பொறுப்புக்கு போய் எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப போய் என்ன செய்யறாங்க எல்லாரும், என்ன ஒரு ஏற்பாடு செய்யலையே, உஸ்மான் கேட்கிற அளவுக்கு மக்களும் இல்லை, ஒரு சொல்லிட்டு கூட கேட்க மாட்டாங்களே, அவருக்கு எதிராக மதீனாவே திரண்டு நிக்குது, இவ்வளவு பேரும் முற்றுகையிட்டு இருக்கும்போது அவர் காப்பாற்ற யாரும் முயற்சி பண்ண காணோம், எல்லாரும் வெறுக்கிறவர்கள் ஆயிட்டார். அவர் மதீனாவுல அவர் கொல்லப்படுறது வந்து திடீர்னு கொல்லப்பட்ட தெரியல என்றலாம், நீண்ட நாட்கள் முற்றுகையில வச்சிருந்து கொள்வதாக இருந்தா அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி எந்த முஸ்லீமும் யாரும் எடுக்கல, ஒரு போரே நல்லது நினைக்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்தினுடைய எண்ண ஓட்டம் அன்னைக்கு இருந்திருக்கு. கொல்லப்பட்டு போயிட்டார். அப்ப மக்கள் எல்லாம் போய் இப்படி இருக்க முடியாது, இனிமே நீங்க தான் அந்த ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாதிபதியா கேட்கிறாங்க. சூழலை அவரும் பார்க்கிறாரு, இந்த நேரத்தில் ஒரு ஒழுங்கான ஆட்சி பொறுப்பு இல்லைன்னு சொன்னா நாடு செதறி போயிடும், நம்ம ஏற்றுதான் ஆகணும்னு சொல்லி ஆட்சி பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஏற்றுக்கிறாங்க. இப்பதான் வரலாறு கர்பலாவுடைய பின்னணிங்க தான் தோங்குது. ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே மக்கள்கிட்ட என்ன ஆகுதுன்னு கேட்ட, ஆட்சி பொறுப்பு வந்தார்ல, வந்த உடனே கொஞ்ச நாள் கூட ஆகல, என்ன பண்ணிட்டாங்கன்னா உஸ்மானை கொன்றவர் அலிதான் பிரச்சாரம் நடக்கும் உள்ளுக்குள்ள. அடுத்த ஆட்சியர் வந்துட்டார்ல, உஸ்மான காலி பண்ணிவிட்டு இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இல்லன்னு சொன்னா கொலையாளிகள் மீது நடவடிக்கை, ஒரு கொலையாளிகளை பிடிக்கல. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த உடனே யார் யார் கொலை செஞ்சாங்க, யார் யார் ஈடுபட்டாங்க என்று யாரையும் என்ன செய்யல, அவங்க அரெஸ்ட் பண்ணல. அலி வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு, சும்மா இருந்துட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க, கொலையாளிகளை கைது பண்ணலன்னு சொன்னா, கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இவருக்கு அதுல உடந்த இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அங்க உள்ள மக்கள் மத்தியில் ஏற்பட ஆரம்பிக்குது. அவருக்கு காரணமா இருப்பது இந்த எண்ணத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலைமையில ஒரு பயங்கரமான தீவிர பிரச்சாரம் இன்னொரு பக்கம் மேற்கொள்ளப்படுது. ஆயிஷா நாயகி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. உஸ்மான் கொல்லப்படுற நேரத்தில் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. உஸ்மான் கொல்லப்பட்ட செய்தி வந்த உடனே அவங்க ஹஜ்ஜில இருந்து திரும்பல, அங்கே இருந்துட்டாங்க. ஹஜ்ஜில இருந்து திரும்பாம அங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் சந்திச்சு இந்த மாதிரியான ஒரு வேலை நடந்து போச்சு, உஸ்மானை கொண்டு விட்டாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கல, இவர் ஆட்சிக்கு வந்து அவர்கள் எல்லாம் பிடிக்கல, அவர்கள் மீது ஒழுங்கு ஒரு சட்ட ரீதியான எந்த ஒரு இது போடல, அதனால நம்ம நியாயம் கேட்கணும், உஸ்மானுடைய கொலைக்கு நியாயம் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் சக்தியை அவங்க திரட்டுறாங்க. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக செய்யறாங்க, திரட்டுறாங்க. அதுல இன்னொன்று இருக்குது, மனிதர்கள் எப்போதும் மனிதர்கள் தான். அதுல அலியும் ஆயிஷாவும் விதிவிலக்கு இல்ல, அலி ஆயிஷாவும் விதிவிலக்கு கிடையாது. அவங்க ரெண்டு பேருக்குமே எப்போதும் பிடிச்சிக்கிறாரு. யதார்த்தமா சொல்றதா இருந்தா சஹாபாக்கள் மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டவங்க இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்கு எப்போதும் பிடிக்காது. பிடிக்காதுங்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. ஆயிஷா நாயகி அவர்கள் மீது ஒரு கட்டத்தில் வந்து பழி சொன்னாங்க, கற்பின் மீது, அவர்களுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு ஒரு பழி சொன்ன சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது மனைவியர் அழைச்சிட்டு போவாங்க. ஒரு போர்ல ஆயிஷா நாயகி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா ஒரு ஒட்டகத்துல வந்து உட்காருவதற்கு ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சிருப்பாங்க.
பெண்கள்லாம் உட்கார்வதற்காக சும்மா உட்கார்ந்து போக மாட்டாங்க, வெயில் மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதுல உட்கார்ந்து குடிசையெல்லாம் போட்டிருப்பாங்க. மழை பெஞ்சாலும் உள்ள உழுவாது, வெயில் நம்மளை தாக்காது. பெண்களுக்காக இந்த மாதிரி ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டகத்துல தொட்டி மாதிரி கூட அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுல ஆயிஷா நாயகி இருப்பாங்க. பெண்கள் பயணம் பண்ணாங்க, அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிற வழக்கம் இருக்கு. ஆம்பளைக்கு சும்மா வெயில மழையில் நினைச்சிட்டு ஓட்டிட்டு வந்துருவாங்க ஒட்டகத்தை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. தங்கிட்டு வண்டி எடுக்க போகும்போது ஆயிஷா நாயகி இந்த இயற்கை தேவை நிறைவேற்றுறதுக்காக வெளியே போயிருக்கிறாங்க. இவங்க ஆயிஷா நாயகி இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இந்த பாக்ஸ் தூக்கி ஒட்டகத்து மேல வச்சு வந்துட்டாங்க. ஆயிஷா விட்டுட்டு வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தவங்களும் உள்ள இருக்கிறாங்களான்னு அவங்க பார்க்கல. அவர்களுக்கு உள்ள அந்த பாக்ஸுக்குள்ள அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, பாக்ஸ்னா பாக்ஸ் இல்ல, ஒரு தேர்லாம் இருக்கும்ல, பல்லாக்கு இருக்குல்ல, நீங்க பல்லாக்கு பார்த்திருப்பீங்களா? பல்லாக்கு மனுஷன் தோல்ல தூக்குவான், அது ஒட்டகத்தினுடைய முதுகுல தூக்கப்படும், அவ்வளவுதான். அவங்க பல்லக்குல இருப்பாங்க நினைத்துக் கொண்டு அவங்க தூக்கி மேல வச்சுட்டாங்க. மேல வச்சுட்டு வந்தா அடுத்த ஊருக்கு வந்தா தான் தெரியுது ஆயிஷா நாயகி இல்லைங்கிறது. அதுக்கிடையில் என்ன நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே அவங்களுடைய முன்ஜாக்கிரதை, ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறதுனால ஒரு போருக்கு போயிட்டு திரும்பினாங்கன்னு சொன்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்பினாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் வித்தியாசத்துல ஒருத்தர் நிப்பாட்டிட்டு வருவாங்க. அதாவது இங்க இருந்து புறம்போட்டு வைங்க, நான் ஒரு இடத்துக்கு கிளம்புறோமா, ஒரு ஆளை கூப்பிடுவாங்க, நீ இன்னைக்கு நாளைக்கு பூரா இங்கதான் இருக்கணும், நாளைக்கு இந்நேரத்துக்கு தான் நீ புறப்படணும், நாங்க போயிட்டே இருப்போம், எங்கள்ல இருந்து ஒரு நாள் டிஸ்டன்ஸ்ல வந்துகிட்டு இருக்கணும். எதுக்கு ஒரு நாள் டிஸ்டன்ஸ்ல வரணும்னு கேட்டா, எதிரிகள் நடமாட்டம் இருக்கலாம், பின்னாடி மெதுவா வருவான். இந்த ஒரு நாள் பின்னாடி வந்தோம்னு சொன்னா எதிரிகள் வர்றதை கண்காணிக்கலாம். எவனாச்சும் வர்ற மாதிரி தெரிஞ்சு சொன்னா வேகமா குதிரையில் ஓடியாந்து தகவலை சொல்லி போடுவான். அது மாதிரி தாங்க விட்டுட்டு போயிடுவோம். அது நாங்க வர்ற வழியில விடுபட்டு இருந்தா பொறுக்கிட்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருவரை நியமிப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அது ஆட்சி தலைவர் என்ற முறையில் அவங்களுடைய நடவடிக்கை ஒண்ணும். அந்த பேரை சஃப்வான்கிற சஹாபியை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் வர்றாரு, ஆயிஷா நிக்கிறாங்க. ஒரு நாள் தள்ளி வந்துகிட்டு இருக்காரு. அவர் இந்த இடத்துக்கு வர்றாரு, ஆயிஷா என்ன நிக்கிறீங்க, இந்த மாதிரி போன பாத்ரூம் போன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி ஒட்டகத்தில் அவங்க உட்கார வச்சு இவர் கடிவாளத்தை பிடிச்சு கொண்டாந்து இங்க சேர்க்கிறாரு. இதுக்கு இடையில முனாஃபிக்குகள் பரப்பிட்டாங்க. ஆம்பளை தனியா வந்திருக்கிறாங்க, ஒரு நாள் கூட பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க, என்ன நடந்திருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இப்படி பரவுது. இது அங்க உள்ள கசாமுசாவாய் மதீனாவுல பரவி, ஊர் புறா பரவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஒரு தலை நிமிர முடியல. மனைவியை பத்தி இப்படி சொன்னா எந்த ஆம்பளைக்கு தலை நிமிர முடியும்? மனைவியினுடைய ஒழுக்கத்தின் மீது ஏதாவது ஒரு பழி சொல்லி விட்டார்களே, ஆனால் அந்த மனைவி மட்டும் தலை குனிய மாட்டார், அந்த குடும்பமே தலை குனியும். அந்த ஆம்பளை அண்ணன் தம்பி மாமா மச்சான் வெளியே தலை காட்ட மாட்டாங்க, ஊரை கழுவிட்டு போயிருவாங்க திருவூர்ல. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இப்படி சொல்றாங்களேன்னு மன நொந்து போய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பழிச்சொல். அதுல தீவிரமா இருந்தவர் அலி. பகைக்கு காரணம் சொல்றாங்க, தலாக்கு சொல்லுங்க, விட்டுருங்க, கழட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுல முக்கியமா இருந்தால் யாரு? அலி. அதனால இயற்கையாகவே அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யாது, ஆயிஷா நாயகி மேல இப்படி சொன்னதுனால எந்த பொம்பளை மன்னிப்பாங்க? இவ்வளவு இந்த அர்த்தம் உங்களுக்கு வேகமா இருந்தாரு, மருமகங்களை செல்வாக்க பயன்படுத்தி பார்த்தாரு, நமக்கு எதிராக அம்புட்டு வேலையும் பண்ணாரு இவரு. அப்படிங்கும் பொழுது இயற்கையில உங்களுக்கு அலிக்கு பிடிச்சிக்கிறார். இது ஒண்ணு. அதே மாதிரி ஆயிஷா நாயகியோட மனசுல வச்சிருந்தாங்க ஆதரவு சொன்னா அதுக்கு ஆதாரம் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளாத வயசுல போய் நோயாளி ஆயிட்டாங்கல்ல, நோயாளி ஆன பிறகு அபூபக்கரை தொலை சொல்லிவிட்டு 2 பேர் தோல்ல கையை போட்டுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருவாங்க. காலு தரையில இழுபட்டுக்கிட்டு வரும். அத ஆயிஷா நாயகி சொல்லும் பொழுது அப்பாசுடைய தோல்லையும் இன்னொருவருடைய தோல்லையும் கை போட்டுக் கொண்டு வந்தார்கள் சொல்லுவாங்க. இன்னொரு அலிதான் சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா நாயகி தெரியாத ஒருத்தர் அவரு. ஆயிஷா நாயகி அந்த புகார்ல தரிச பார்க்கலாம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர் தோல்ல கை போட்டு வந்தார்கள். ஒருவர் அப்பாஸ், இன்னொருத்தர் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் தான் சொல்லுவாங்க, அவர் பேர சொல்ல மாட்டாங்க. இது அறிவிக்கிற சஹாபி சொல்லுவாரு, அந்த இன்னொருத்தர் யாரு தெரியுமா? அவர் தான் அலி. அடுத்த தலைமுறையில் உள்ள வழக்கம் கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஹதீஸ் நீங்க புகாரிலே பார்க்கலாம். என்ன கேட்டா இது ஒரு தப்புன்னு சொல்ல இயலாது. என் மேல ஒருத்தன் பழி சுமத்துட்டா அவனை மனசார வெறுக்கத்தான் செய்வேன், எனக்கு அறியாம வந்துடும், திட்டமிட்டு வர்றதில்லை. இது ஒண்ணு ஏற்கனவே ஒரு கசமசாவா இருந்துச்சா, இதெல்லாம் சேர்ந்துகிட்டு இவர் இந்த மாதிரி பண்ண உடனே ஆயிஷா நாய்க்கு மூர்க்கமா இறங்கிட்டாங்க. என்னென்ன இப்படி பண்றாரு, உஸ்மான கொலை பண்ணவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டாரு அப்படின்னு இப்படி ஒண்ணும். இதுக்கு இடையில சிரியாவுல சாம்ல
கவர்னராக முஆவியாவை நியமிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஷாமுடைய கவர்னர் யாரு? முஆவியா. முஆவியா என்பவர் வந்து பெரிய பயங்கரமான ஒரு தளபதி, லேசுப்பட்ட ஆள் கிடையாது. பாப்பா மாதிரியே பயங்கர கில்லாடி அவர். முஆவியாவுடைய தகப்பனார் அப்படி, தாயார் அப்படி, லேசுப்பட்ட ஆளுக்கு கிடையாது. முஆவியாவுடைய தகப்பனார் யார்? அபு சுஃபியான். ரசூலுல்லாஹ்வை பல போர்க்களங்களை சந்திச்சவர் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அபூ ஜஹலுக்கு பிறகு அந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பல படைகளை நடத்தி வந்தவர் யாரு? தளபதியா வந்தவர் அபு சுஃபியான். அந்த சமுதாயத்திற்கு அபூ ஜஹலுக்கு அப்புறம் கிடைத்த தலைவர். அப்படிப்பட்ட அபு சுஃபியானுடைய மகன் தான் முஆவியா. அவங்க அம்மா யாரு? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹிந்தா. ஹிந்தாங்கிறம அந்த ஹம்சாவுடைய அவர் கொலை பண்ணதுக்காக வேண்டி, கணவரை கொலை செஞ்சதுக்காக வேண்டி பழி வாங்குவாங்களா வகசிங்கிறவரை வச்சு, அவங்களா ஹிந்தா. அப்ப ஹிந்தாவும் ஆம்பளை மாதிரி பொம்பளது, ஹிந்தா பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளது, அந்த மாதிரி உள்ளாரு. அந்த மாதிரியான ரெண்டு பேருக்கு பிறந்தவர் யாரு? முஆவியா. பெரிய கில்லாடி, அரசியல் நடத்துறதுல இந்த 4 பேருக்கு பகையில் வச்சிருவாரு. பெரிய சாணக்கியர். அபூபக்கர் உமர்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பாப்பாங்க. இந்த சாணக்கியங்கிறவ இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு சாணக்கியர் உண்டு என்று சொன்னால் யாரை சொல்லலாம்? முஆவியாவை சொல்லலாம். அவருடைய மகன் நல்ல சஹாபி, நல்லவர், கெட்டவர்லாம் கிடையாது. ஆட்சி இப்படிதான் நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி நல்ல சாணக்கியத்தனம்லாம் பண்ணுவாரு. முதல்ல கடற்படையை உருவாக்கினவர். கடற்படை இஸ்லாத்திற்காக உருவாக்கப்பட்ட முதல் கடற்படை, கப்பல் படைங்கிறவங்கள கப்பற்படையை உருவாக்கினவர் யாரு? முஆவியா. அற்புதமான கப்பற்படை. கப்பற்படை அப்படி, அந்த தரப்படை அப்படி, அந்த மாதிரியான ஒரு காலாட்படையை உண்டாக்கி ரொம்ப அழகான முறையில் அந்த சிரியாவை கையில வச்சுட்டு இருக்கிறார். அவர் உஸ்மானுக்கு சொந்தக்காரர். உஸ்மானுக்கு சொந்தக்காரர் சொன்ன உடனே அவர் உனக்கு கட்டுப்பட மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி விடுறாரு. அதுதானே ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு தானே கவர்னர் கட்டுப்படணும். இவர் என்ன பண்றாரு? நீ வந்து உஸ்மானை கொண்டுட்ட அல்லது கொலையாளிகள் நடவடிக்கை எடுக்கல, என் சொந்தக்காரர் அவரு, நான் உனக்கு கட்டுப்பட முடியாது, நாங்க தனி, நீ ஆண்டவர் பையத்து பண்ணுட்டார் அவர், நான் தான் தலைவர் ஜனாதிபதி அவர். அவர் ஒரு ஜனாதிபதி அங்க அறிவிக்க, இவர் ஒரு ஜனாதிபதி அறிவிக்க, ஆயிஷா நாயகி அங்க மக்காவில் அவங்க ஒரு பக்கம் அலிக்கு எதிராக படதரட்ட, இப்படி ஒரு பல சிக்கல் அலி ரலியல்லாஹு மாட்டிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துடைய தலைநகரம் எங்க? மதீனா. எல்லாருக்கும் தெரியும். அலி ரலியல்லாஹு தலைநகரம் எதுங்க? எது? மதீனா இல்ல, கூஃபா. அவர் எங்க போயிருக்காரு? கூஃபாவுக்கு போயிருக்காரு. மதீனாவில் இருக்க முடியல. உஸ்மானை கொண்டு விட்டாங்க, நம்மளே காலி பண்ணாங்க செய்யறது. தலைநகரம் ஜனாதிபதியின் கையில இல்ல. இவரை பார்க்கிறாரு, இப்படி உஸ்மானை காலி பண்ணி விட்டாங்க, இவங்க தீவிரவாதிகளுடைய கையில ஒரு தலைநகரமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் இருந்து கட்டுப்பட வேண்டியவர் இதை விட்டு அங்க போய் நான் இருந்துக்கிறப்ப தலைநகரை மாத்தி விட்டாரு அலி ரலியல்லாஹு. அப்ப கை இவர் வந்து டவுன் ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அலியுடைய ஆட்சியில அவர் ஒரு பக்கம் தனியாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு, இவர் ஒரு பக்கம், ஆயிஷா நாயகி ஒரு பக்கம் எதிர்ப்பு உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. மதீனா அவங்க கையில இல்ல. இப்படியாக அலிக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி உண்டாகுது. எப்படி புரட்சி உண்டாகுது? அலிக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் சொல்லி ஹாரிஜியாக்கள் என்ற பெயர்ல ஒரு குரூப் உண்டாகி, ஹாரிஜியான புரட்சியாளர்கள், அலிக்கு எதிராக புரட்சி பண்ணக்கூடியவர்கள் உண்டாகுறாங்க. அப்படி உண்டாகி அலியை திட்டுறது உங்களுடைய வேலை, அலியின் மீது பழி சுமத்துறது ஒரு வேலை, இல்லாத பிள்ளைகளை சொல்றது அவங்களுடைய வேலை, அலியுடைய இமேஜை குறைக்கிறது உங்களுடைய வேலை. இந்த வேலையில அந்த ஹாரிஜியாக்கள் என்ற குரூப் இறங்குது. அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் தான் இன்னொரு குரூப், ஒரு எதிர்கட்சி இருந்தா ஆளுங்கட்சி ஒன்று இருக்கும்ல. இப்ப என்னை திட்டிக்கிட்ட ஒருத்தர் 4 பேர் பண்ணா என்னை ஆதரிச்சு 4 பேர் பேசுவான். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, அவரை திட்டத்துக்கு ஒரு கூட்டம் உண்டானவன அவருக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் உண்டாகுது. ரெண்டுமே கண்மூடி கூட்டம். திட்டுறவனு ஆதாரத்தோடு திட்டல, ஆதரிக்கிறவனு ஆதாரங்களோட காரண காரியத்தில் ஆதரிக்கல. நீ என்ன சொன்னாலும் ஆதரிப்பேன், நீ என்ன சொன்னாலும் எதிர்ப்பேன். ஹாரிஜியாண்டு புரட்சியாளர்கள் உண்டான உடனே அலியுடைய ஆதரவாளர்கள் ஒரு கூட்டம் உண்டாகுது. கூட்டம் பார்ட்டி, ஷியான்னு சொல்றவங்க, ஷியான்னு சொன்னா பார்ட்டின்னு அர்த்தம், கட்சின்னு அர்த்தம். அப்ப ஷியத்து அலி, அது பேர் என்னது? ஷியத்து அலி, அலி பார்ட்டி. ஷியத்து அலி, ஷியத்து அலி, ஷியத்து அலிங்கிறத அலியை விட்டு வெறும் ஷியான்னு ஆயிடுச்சு. ஷியாங்கிறவன் ஷியான்னா பார்ட்டின்னு அர்த்தம், கோஷ்டின்னு அர்த்தம். ஷியத்து அலின்னு ஒரு கூட்டம் உண்டாகுது, அலி கோஷ்டி. அலி கோஷ்டி உண்டானதுதான் அந்த அலி அன்னைக்கு கோஷ்டின்னு பேர் அளவுக்கு வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு பேர் வெறும் ஷியா, கோஷ்டி. இந்த ஷியாக்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, இவரை புகழ்றதுக்காக வேண்டி இல்லாத பொல்லாத ஹதீஸ்களை எல்லாம் அவுத்து விடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் பெயரால, நபிகளின் பெயரால பொய்கள் நிறைய இருக்குது. அதுல 50% இவங்க தயாரிப்பு. யார் தயாரிப்பு?
ஷியாக்களுடைய தயாரிப்பு. எந்த அளவுக்கு தயாரிப்பு? அவன் திட்டம் அப்படி திட்டான்னு சொன்னா இவன் என்ன பண்ணான்னு கேளுங்க. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஜிப்ரீல் இருக்காருல்ல, அவரை வகி கொடுத்தால அனுப்பினான்ல, அலிக்குத்தான் அனுப்பினான். இவங்க எது கேட்டது? நபியா அனுப்புனது குரானை கொடுத்து அலிக்குத்தான் இல்ல கொடுத்து விட்டான். அலி சின்ன பிள்ளையா இருந்ததுனால இவர் டெம்பரவரியா எடுத்து கொடுத்துச்சு, முகமது கொடுத்துட்டு போனார். இவர் பெரிய ஆள பொருள் ஒப்படைக்காம வந்துட்டார். அதனால அலிதான் உண்மையான ரசூல்னாங்க. இவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அவன் ஹாரிஜியாக்கார அளவுக்கு மீறி திட்டாங்கிறதுக்காக வேண்டி இவன் ஆதரிக்கிறவன் வந்துட்டான், அளவுக்கு மீறி அவங்களை இது பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை புகழ்ந்து சொன்னதாக நிறைய புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. சொல்லாத நிறைய சேர்த்து இவர் தான் என்னுடைய வாரிசு, இவர் தான் நீங்க பின்பற்றணும், எனக்கு அடுத்து இவர் தான் ஆட்சியாளர், இந்த குடும்பத்தில் ஆட்சி கியாமத் வரைக்கும் இருக்கும் ரசூல் சொன்னதாக. ரசூல் சொல்லலானா இவர் ஆதரிக்கிற பேர்ல ரசூலுடைய மருமக ரசூலுடைய குடும்பம் அவங்க தான் கியாமத் வரைக்கும் ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி அலிக்கு ஆதரவு, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி ஆதரவு, இந்த மாதிரியான ஒரு குரூப் உண்டான பிறகு இது மத ரீதியான அரசியலுக்காக உண்டான ஒரு பிரிவு மார்க்க ரீதியான பிரிவாக பிற்காலத்தில் நிலைபெற்று போச்சு. இது உண்டானது திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக உண்டான மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பிரிவு தான். இது ஹாரிஜியாங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பிரிவு, ஷியாங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பிரிவு. அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான பிரிவு ஷியா, ஆளுங்கட்சிக்கு எதிரான பிரிவு ஹாரிஜியா. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, குர்ஆனோட சம்பந்தப்படுத்தி, ஹதீஸோட சம்பந்தப்படுத்தி, ரசூலுல்லாஹோட சம்பந்தப்படுத்தி அதன் அடிப்படையில் ஆதரவை பெருக்கிறது அல்லது ஆதரவை குறைக்கிறது, அதுல இறங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏற்படும் பொழுதுதான் இந்த இமேஜ் ரசூலுல்லாஹ் மேல, அவங்க புள்ள குட்டிகள் மேல, அவங்க சந்ததிகள் மேல இமேஜ் உண்டாக்குற கூட்டம் ஒரு மாதிரியான செய்து வளருது. எப்போதுமே நீங்க விளங்கிக்கிறீங்க, எந்த காலகட்டத்திலையும் ஒரு சித்தாந்தத்தை வளர்க்கறதுக்கு பெரிய கொள்கை தேவை கிடையாது, பெரிய கோட்பாடு தேவையில்லை. ஒரு சித்தாந்தத்தை வளர்க்கறது வைங்க. இப்ப நான் மேடையில் பேசிட்டு இருக்கேன்னா ஒரு 10 பேர் மேடையில் ஏறி என்னை கொண்டுட்டாங்கன்னு வைங்களேன், இதுக்காக தோல்வி வரக்கூடாது. எப்படி விடக்கூடாது, கொண்டாடல நம்ம அருள் சேரணும். இந்த அனுதாபத்துக்காக வேண்டி ஆதரவு தெரிவிக்கிறது பாருங்க, இது அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் மனுஷன் உள்ளது. இப்ப நம்ம பார்க்கலாம், இந்த இலங்கையில ஒரு பொம்பளை பிரதமரா வந்தாங்க, ஸ்ரீமாவு பண்டார நாயக்கா. பண்டார நாயக்கா கொண்டு விட்டாங்களா? பண்டார நாயக்கா அந்த நாட்டு ஜனாதிபதி, அவரை கொண்டு ஒண்ணு அவர் பொண்டாட்டிங்கிற முறையில் ஆட்சி கொண்டுட்டாங்க. வேற ஒண்ணு தியாகம் பண்ணல, அரசியல் ஒண்ணு கொள்கையில கோட்பாடு ஜெயிலுக்கு போகல, ஒண்ணு கிடையாது. அவங்க இறந்தது ஆச்சு, அவர் கொண்டுட்டான் கொண்டா, அதுக்கு ஆட்சிக்கு என்ன இருக்குது? கொண்டுட்டாங்கன்னு அதே மாதிரி தகுதியான வேலை விட்டு வைக்கணும், நான் ஒரு பொண்டாட்டி என்ன வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி இது உலகம் முழுசும் இதேதான். உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் நீங்க வளர்ந்துருக்காங்கன்னா கொள்கையை வச்சியா? இல்ல, அந்த ரத்தம் பாத்தீங்களா, ரத்தம் ரத்தம் ரத்தம், இதைத்தான் பார்த்தாங்க. இந்த ரத்தம் ரத்தம் சிந்தினாரோ என்னடா கொள்கை? அதெல்லாம் தெரியாது. ரத்தம் செஞ்சுட்டார்ல, எம்ஜிஆர் துப்பாக்கியில சுடாட்டி எம்ஜிஆர் உலகத்துக்கு வந்துருக்குமா? இவன் சுட்டு ரத்தம் எம்ஆர்ஆர் பண்ண வேலை, சுட்டு ரத்தம் வந்தோட எம்ஜிஆர் 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 தலைவராகி விட்டார். இல்லைன்னா நடிகனா ஒரு கூட்டாளி நடிகனாக இருந்தால அவனுக்கு செல்வாக்கு உண்டாக என்ன காரணம்? இந்த கிறுக்கு போய் சுட, அதுல அவன் குறைக்க, அதை ஊர்வலம் போஸ்ட் அடிச்சு அவன் பெரிய தலைவர் ஆகிவிட்டான். அதே மாதிரி எவனாச்சும் இந்த சுடப்பட்டு வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு இப்படி செத்தான் வைங்க. ராஜீவ் காந்தி டவுன்ல இருந்தாரு, அந்த கொண்டுதான் நரசிம்மராவ் வர வேண்டிய போச்சு. அந்த கட்சி எனக்குதா ஆட்சியில் அப்ப போயிருக்கும், காங்கிரஸ் அப்ப டவுனா இருந்த நேரம். அப்ப இந்த கொலை இந்த இதெல்லாம் ஒரு பெரிய அனுதாபத்தை தரக்கூடியது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹுசைன் கொல்லப்பட்டவுடன் இந்த அனுதாபத்தை அப்படிதான் ஏற்றாங்க. ஹுசைன் கொல்லப்பட்ட உடனே இந்த ஷியாங்கிற பேர்வையில அவங்களுக்கு பெரிய இமேஜ் உண்டாக்கிட்டாங்க இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கதையை நம்மகிட்ட பரத்தி விட்டதுனாலதான் இந்த கதை மட்டும் நம்ம நினைச்சிருக்குது. வேற மறுபடியும் வரலாறு வருவோம். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நம்ம குறைஞ்ச காலம் 2 வருஷத்துக்கு கம்மியான காலம் தான் அவர் இருக்கிறார். இந்த 2 வருஷம் கம்மியான காலத்துல அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. ஆயிஷா நாயுடைய சண்டைகளை ஜெயிச்சிருக்காரு. முஆவியாவோட அவரால் என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. முஆவியாவுடைய ஆட்சி நிக்க முடியல. அவருக்கு பிறகு அப்ப 2 தலைவர், அப்ப அலியுடைய காலத்துல 2 ஜனாதிபதி இஸ்லாத்துக்கு. முஆவியா தலைமையில் அது ஒரு பகுதிக்கு தலைவர், இவருக்கு அந்த எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இவங்க இந்த பகுதியில் அவருக்கு கண்ட்ரோல் கிடையாது. யாரு கண்ட்ரோல் இல்லாத ஒண்ணு மதீனா. மதீனா இவர் கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல் இல்ல, அந்த புரட்சியாளர்களுடைய கையில மதீனா. அப்படி பார்த்தா 3 ஆட்சி, இவங்க ஒரு ஆட்சி, சிரியாவில் ஒரு ஆட்சி, கூஃபாவில் ஒரு ஆட்சி. 3 ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஏற்படுது. இவர் 2 வருஷத்துக்குள்ளே ஒரு மௌத்தா போன உடனே அவருடைய மகன்
ஹசன் இவரு அந்த ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு. இவரு ஒரு இந்த வரலாற்று பிரகாசிக்க தென்படுவாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் அவங்க சொன்ன சில பேருடைய வரலாறு அப்படி கண்ணுகளை கலங்க வைக்கும். எதை எதிர்பார்க்கும் அப்பல் கற்ற தன்மை ஒரு பதவி இருவரை விட இன்னும் அவர் தான் வரலாற்றில் பிரகாசிப்பார். அடிச்சு நம்ம கண் அப்படி உடுத்தும், ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரகாசிக்கக்கூடிய மாணிக்கங்கள்ல ஒன்றுதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, மூத்த பேரப்பிள்ளை, அலியுடைய மகன். இவர் எப்படி ஆளுன்னு கேட்டா அந்த இந்த பதவி இந்த போட்டி அத்தாவா அவரு நம்ம அது மாதிரிலாம் கிடையாது. இவரே நினைக்கிறாரு